நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் எப்படி காடை முட்டை கிரேவி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய பெரிய முட்டையை வேக போட்டுக்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 2, ஒரு பட்டை, அன்னாச்சி பூ வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன், 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம பொடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பவுடராக இருக்குன்னு. இப்போ 2 தக்காளி நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. முட்டையும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, முட்டையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பேஸ்ட்லேருந்து ஆயிலெலாம் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ முட்டையில் நல்லா மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சுடு தண்ணி வந்து 1 கப்பு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்களா நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட கிரேவியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகே. பாய்.